पामरजन परिपालिनी अखंड गंधध्वनि हारगेयूर जनककुंडल वीरांबर पट्टुवस्त्रधारिणी अस्याः देवदेव्यायाः अस्मिन् लङ्काद्वीपे कीर्तिप्रवाह वेदीश्वरं गौरी भुवनेश्वरं माधुमयी पुण्येश्वरं नकुलेश्वरी पुण्येश्वरं पडिवळगी नकुलांबिका इत्यादि आलयेषु प्रसिद्ध नैनैद्वीप निवासिनी नागभूषणी अंबिकायाः इत्यादि समस्त आलयेषु प्रसिद्धमान लङ्काद्वीपे अस्मिन् वीणाबाण महद्देशे सालीवाडीपुरी इति नामालङ्कृत तिरुनेल्वेली इति क्षेत्रे विराजमानायाः श्रीबालयम्बिकायाः इति नामालङ्कृत बाला त्रिपुरसुन्दरी अंबिकायाः आलये उन्नत महाकुंभाभिषेक वैभव कर्मणि कुंभ उत्थापन वीधि प्रदक्षिणान्ते मूलालय प्रवेशन समये मनसा भक्त्याः अनेक कोटि कुसुमेन पुष्पाञ्जलि
சிறு வயதிலிருந்து ஞாபகம் இருக்கு எல்லாம். அதுக்கு முந்தையே இந்த மரம் இருக்கு. என்ன சிவலிங்க பூ மரம்? சிவலிங்க பூ மரம் என்றால் நாகம் மாதிரி இருக்கும், ஒரு முறை இருக்கு, சிவலிங்கம் மாதிரி சிவலிங்க பூ என்று சொல்றோம். அதுதான் பழமையான மரம். இது வந்து அதின் விதையில இருக்கு. பழமையான மரம். எத்தனை வயசு? எனக்கு 82 வயது. நாங்கள் எங்கி போடாத காலத்திலேயே இருக்கு இந்த மரம் இருக்கு. நான் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியினுடைய விரிவுரையாளர் கலாநிதி சின்னத்தம்பி பத்மராஜா அவர்கள். இன்றைய தினம் திருநெல்வேலி கிழக்கு ராமலிங்கம் வீதியிலே அமைந்திருக்கின்ற மாலா பரமேஸ்வரி என்கின்ற வாலியம்மனுடைய மகா கும்பாபிஷேக நிகழ்வு இனிதே நிறைவேறியிருக்கின்றது. ஈழத்து சித்தர்களாலே பூசிக்கப்பட்ட பெருமைக்குரிய அவர்களுடைய பாதம் பட்ட இந்த மண்ணிலே அவர்களுடைய பொருட்களுடைய பிரசின்னத்துடன் இன்றைய கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொள்வது இன்று குடை சுவாமி பயன்படுத்திய குடை சுவாமியினுடைய குடை இங்கே இருக்கின்றது. அதற்கு அப்பாலே செல்லப்பா சுவாமி பாவித்த மூக்குப்பணி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு அம்பாலே கடை சுவாமி பயன்படுத்திய படிக கல் இருக்கின்றது. யோகர் சிவயோக சுவாமிகள் பயன்படுத்திய ருத்ராட்ச மாலை ஊன்றுகோல் இருக்கின்றது. சடையம்மா சுவாமிகள் பயன்படுத்திய படிக கல் இருக்கின்றது. அதற்கு அப்பாலே சித்த வைத்திய துறையிலே ஈழத்தவர்கள் வழிபாட்டுக்குரியதாக பயன்படுத்திய இந்த உருவச் சிலைகள், கடவுளருடைய உருவச் சிலைகள் இங்கே காட்சியளிக்கின்றது. சந்தன பிழையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற பாலா பரமேஸ்வரியினுடைய திருவுருவம் இங்கே இருக்கின்றது. சந்தன கட்டையிலே செய்யப்பட்ட உருவம், கருங்காலியிலே செய்யப்பட்ட மந்திர வேல், அதே மாதிரி காசியிலே கண்டெடுக்கப்பட்ட லிங்கம், அதே மாதிரி மகாமேரு என்கின்ற சிறிச்சக்கரம் என்பன இங்கே இருக்கின்றன. உண்மையிலே இந்த சிறிச்சக்கரம் என்பது அம்பிகையினுடைய தோட்டிலே அமைய பெற்றிருக்கின்றது. சிறிச்சக்கர தோட்டத்தான் அம்பிகை அணிந்திருப்பாள். அதை அணிந்திருப்பதாலே அவளை எந்த ஒரு துன்பமும் அடைய முடியாது, துன்பமும் நெருங்க முடியாது. அவ்வாறு துன்பம் நெருங்க முடியாதவளாக இருக்கின்ற இந்த அம்பிகை சிவனுடைய தொடையிலே காட்சியளிப்பவள். சிவனுடைய தொடையிலே இருப்பதனாலே சிவனுக்கும் அவளுடைய திருவருட்கடாட்சத்தினாலே எந்த ஒரு இடரும் நேர முடியாது. ஆகவே பாலா பரமேஸ்வரி என்கின்ற வடிவம் சிவனும் அம்மனும் இணைந்து ஒன்றாக இருக்கின்ற ஒரு வடிவம். இந்த வடிவத்திலே இருக்கின்ற மூலமுட்டியாக கொண்ட ஆலயம் ஈழத்திலே இங்கே மட்டும்தான் அமைந்திருக்கின்றது. வேறு எந்த ஒரு ஆலயமும் இல்லை. இந்தியாவிலே நீங்கள் பார்த்தாலும் இந்தியாவிலே கூட மாலையம்மன் என்கின்ற பெயரிலே ஆலயங்கள் காண்பது அரிதிலும் அரிது. ஆகவே ஈழத்திலே தனித்துவம் மிக்க தனியான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. இந்த ஆலயம் 19ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டதாக கல்லாலே உருவாக்கப்பட்டதென்றும், அதற்கு முன்னர் அது குடிசையிலே வைத்து வழிபடப்பட்ட ஆலயமாக விளங்கியதென்றும், நாகப்பர் என்பவராலே இது உருவாக்கப்பட்டதென்றும், அவர்தான் ஸ்ரீசக்கரம் அல்ல மகாமேரு ஜந்திரத்தை தன்னுடைய இல்லத்திலே வைத்து வழிபட்டதாகவும், பின்னர் அவருடைய மகனாகிய ராமலிங்க வைத்தியர் காலத்திலே இங்கே இந்த சூரிய வளவு என்று சொல்லப்படுகின்ற ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்திலே சூரிய கதிர் பரவிய இடம் என்பதனாலே இந்த காணிக்கு சூரிய வளவு என்று பெயர் பெற்றது. அந்த ஆரிய சக்கரவர்த்திகளும் வைத்தியத்திலே மிக பிரபல்யமானவர்கள். இங்கே இருந்த ராமலிங்கம் வைத்தியர் அவர்களும் மிக பிரபல்யமானவர். அவருக்கும் இவர்களுக்கும் இடையிலான தொடர்பு தான் இந்த ஆலயம் இங்கே வருவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த வகையிலே ராமலிங்கம் வைத்தியராலே உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் முதலாக கல்லாலே கட்டி அவருடைய காலத்திலே தான் கும்பாபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் இந்த ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்த காலத்திலே தான் 1968ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திலே மானம்பூ உற்சவத்தின் போது சுவாமி வாழைவட்டின் போது தடக்கி சரிந்த காரணத்தினால் அன்று முதல் இந்த ஆலயத்திலே உற்சவங்கள் எவையும் நடைபெறாமல் இருநேர பூசையோடு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. பின்னர் இப்பொழுது இந்த ஆலயத்தை நிர்வகிக்கின்ற ராமதாஸ் அறக்கட்டளை நிறுவனத்தினரிடம் அப்போதைய நிர்வாகியாக இருந்த ஸ்ரீராமலிங்கம் என்பவர் இந்த ஆலயம் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது. அவர்கள் பொறுப்பேற்று 2004ஆம் ஆண்டு முதலாக இந்த ஆலயத்திலே ஒரு மகா கும்பாபிஷேகத்தை செய்தார்கள். அப்பொழுதுதான் அம்பிகை மீண்டும் 30-35 ஆண்டுகளின் பின்னர் அம்பிகையை வெளியே வருகின்ற ஒரு காட்சியை நாங்கள் ஊரவர்கள் காண முடிந்தது. அதன் பின்னர் இந்த ஆலயம் மீண்டும் புதுப்பித்து அமைப்பதற்காக அவர்களில் ஊரவர் அனைவரையும் அழைத்து இந்த ஆலய மண்டபத்திலே அவர்களுடைய பூரண சம்மதத்தை பெற்று இந்த ஆலயத்தை முழுமையாக புதுமையாக
ஏறத்தாழ 50 கோடி ரூபாய் செலவிலே தனியொரு மனிதராலே அமைக்கப்பட்டு இந்த ஆலயம் இன்றைக்கு கும்பாபிஷேகத்தை கண்டிருக்கின்றது. அந்த ராமதாஸ் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகராக இருக்கின்ற அனலை தீவைச் சேர்ந்த உயர் திரு பரமலிங்கம் அவர்களுடைய கைங்கரியம்தான் இன்று நாங்கள் இந்த ஆலயத்திலே எல்லோரும் கூடி உலகத்திலேயே ஒரு சிறந்த ஆலயமாக இந்த ஆலயம் மிளிர்வதற்கு காரணம் அவர்தான். அவருக்கு இந்த ஊர் மக்கள் சார்பிலும் கல்விப்புலம் சார்பிலும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில். ஏனென்றால் இந்த ஆலயம் இப்படி ஒரு ஆலயம் எங்கள் ஊரிலே கிடைப்பது நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். நாம் பூர்வ புண்ணிய பலன் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரங்கள் பெறலாம் என்று அபிராமிப்பட்டர் சொல்லுவர். அந்த அபிராமிப்பட்டர் சொல்லுகின்ற அதிக வரங்கள் கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர் கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கடுபிணி இல்லாத உடல், சலியாத மனமும், அந்தகலா மனைவி, தவறாத சந்தானமும், தாளாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத குடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாளி அரிதுயிலி மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி, அருள்வாயினி அபிராமி என்று வேண்டிய அத்தனை வரங்களையும் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு வழிபட்ட அடியவர் அனைவருக்கும் கிடைக்க அம்பிகையின் திருவருளும் சித்தர்களுடைய குருவருளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.